ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டர்க்கில் வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அக்கௌண்ட்டு வாங்குறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட்டு நீங்கள் முதல்ல ஒரு யூஎஸ் அக்கௌண்ட்டோ இல்லை இந்தியன் அக்கௌண்ட்டோ வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டு ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு யூஎஸ் அக்கௌண்ட்டோ இல்லை இந்தியன் அக்கௌண்ட்டோ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இமெயில் அட்ரெஸ்ஸு மதர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. மதர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து அமேசானில் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி இருந்துச்சோ அதுதான் வந்து மதர் இமெயில் ஐடி. அந்த மதர் இமெயில் ஐடியும் அப்போ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினலாக யாருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு போகாத அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாத அக்கௌண்ட்டு, அதாவது செகண்டரியாக இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணதை வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விற்றவங்க விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days டைம் அவங்களே வந்து எடுத்துகிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மாற்றிடுவாங்க. நீங்கள் வந்து திரும்ப 10வது நாள் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து லாகினே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களே அந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 10 days தான் வருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது, அது பொய். கொடுத்த ஆள் அவங்களே அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு வேற ஒருத்தருக்கு விற்கிறதுக்காக உங்ககிட்டே ஏமாற்றி அந்த காசை வந்து வேற ஒருத்தர்கிட்ட யார்கிட்டயா வாங்கிக்குவாங்க. உங்கள் காசும் போச்சு, உங்கள் அக்கௌண்ட்டும் போச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே சொந்தமாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் வந்து எடுத்த உடனே நீங்கள் நிறைய ஹிட்டு பண்ணணும், பெரிய ரிவார்டில் பண்ணணும்னு நினச்சி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணுவாங்க. 10 days வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. அந்த நோட் பண்ணுற டைமில் வந்து ஒரு 10 days டைமுக்குள்ளார நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக ஹிட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 100 ஹிட்டு தான் பண்ண முடியும். அந்த 100 ஹிட்டே வந்து ரிவார்டு பெருசாக இருந்து அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்யூரசி குறைஞ்சிரும். ரிஜெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். பர்சன்டேஜ் குறையும் போது உங்களுக்கு அதிகமான ஒர்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாங்க போகிற அந்த எம்டர்க் அக்கௌண்ட்டோடைய மதர் இமெயில் ஐடின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மதர் இமெயில் ஐடிக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக இமெயில் அக்கௌண்ட், இப்போ எக்ஸாம்பிள் ஜிமெயில் இருக்குது. இப்போ ஜிமெயில் வந்து இருக்குது அப்படின்னா ஜிமெயில் ஐடி தனியாக இருக்கும். தனியாக வந்து ஜிமெயில் மெயிலில் செக் பண்ணுறதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் இருக்கும்ல, அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும். அது வாங்காமல் இருக்காதீங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா அதை வாங்காதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட விற்கிறவங்க இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட அமேசானுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா வாங்காதீங்க. 4வது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பர் என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்குங்க. சப்போஸ் இப்படி மாற்றக்கூடாது, அதுதான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெண்ட்டுக்கு யார்கிட்டயா கொடுக்குறேன்னு நினச்சி கொடுத்துடாதீங்க. அது ரெண்ட்டு வாங்கி செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை ஒர்க்கு வந்து நமக்கு நிறையா வந்துட்டுருக்கு, செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் எப்படி வாங்கும்போது உங்களை ஏமாத்துற ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்படி கூட இருக்கலாம். நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை, இப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வந்து யார்கிட்டயாவது அக்கௌண்ட் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கின உடனே அதை வந்து ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் வச்சு க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை 2வது இமெயில் அட்ரஸ் வச்சு கொடுத்தாலும் சரி, இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 2வது செய்ய வேண்டியது, மொபைல் நம்பரை வந்து நீங்கள் மாற்றணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க பாஸ்வேர்டே நீங்கள் வந்து வச்சு கண்டினியூ பண்ணி இமெயில் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்களா. ஸோ பாஸ்வேர்டு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இமெயில் ஐடியை
சேஞ்ச் பண்ணும்போதே பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு 16 டிஜிட் நம்பரு இல்லை கேரக்டர்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. ஸோ அது வந்து நீங்கள் 2வது செய்யணும். 3வது விஷயம் வந்து இமெயில் ஐடியை அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. சப்போஸ் இமெயில் ஐடி கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படியாவது அந்த இமெயில் ஐடி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் அந்த இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா அந்த பழைய இமெயில் ஐடிக்கு தான் அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்குனால அந்த வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் வாங்கி ஒருவேளை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடியிலேருந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கு மாற்றிட்டு இதுலேருந்து கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அக்கௌண்ட் வாங்கும்போது இதை செய்யணும். ரைட்டு. இதே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ 10 டேஸ் தாண்டிடுச்சு, நான் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன். 100 ஹிட்டுக்குமே நான் வந்து சின்ன ஒர்க்கு தான் செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு போதுமானதாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ 10 டேஸ் கழிச்சு நான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ ஹிட் வேணால் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ ஒர்க்கு கம்மியாக தான் வந்துட்டுருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒர்க்கு அதிகமாக வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ ஹிட் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஹிட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து PNR ஒரு ஹிட் இருக்குது, டீம்ஸ்னு ஒரு ஹிட் இருக்குது, பேனல்னு சொல்லிட்டு ஒரு ஹிட் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ரிஜெக்டே ஆகாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஜெக்ட் ஆகும். ஆனால் எதனால் ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா ஒர்க்குமே நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அது PNR இருந்தாலும் சரி, பேனலாக இருந்தாலும் சரி, டீம்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி. டீம்ஸ் ஒர்க்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து எனக்கு செய்ய தெரியல. அதுவும் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ 8 சென்டில் இருக்குது, 15 சென்டில் இருக்குது, 20 சென்ட், 30 சென்ட் எல்லா சென்ட்லேயுமே வந்துட்டு இருக்குது. ஆனால் பேனல் ஒர்க்கு செஞ்சிட்ருக்கிறேன். பேனல் ஒர்க்கு ரெகுலராக 5 சென்ட் இருக்குது, 6 சென்ட் இருக்குது, 3 சென்ட் இருக்குது, இது மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து இப்போ பேனலு, PNR, டீம்ஸ் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நான் அந்த 3ஐயும் சொல்ல, 3ஐயும் கடந்து எத்தனை வேலை வேணால் இருக்குது. சர்வேயும் வந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து எந்த ஒர்க்கு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒன்றில் தான் மட்டும்தான் நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்காமல், இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக நம்ம புரிஞ்சிக்காமல் அந்த ஒர்க்குக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ PNR இருக்குது பார்த்தீங்களா, PNR பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறையா ஹிட் வந்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக கண்டுக்கல. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நான் வந்து கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணி அது என்ன இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த இமேஜ் கீழே வந்து நம்ம டைப் பண்ணுறோம், அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து அந்தளவுக்கு அவங்களும் வந்து கண்டுக்காமல் அப்ரூவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரிஜெக்ட் பண்ணலை. 100 ஹிட்டு பண்ணால் தான் ஏதோ 1-2 ஹிட்டு ரிஜெக்ட் ஆகும். அப்போ தான் கவனிப்போம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா நான் வந்து 100 ஹிட்டு பண்ணும்போது இந்த 1-2 ஹிட்டு ரிஜெக்ட் ஆனது எதனால் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். எந்த ஹிட்டு எப்போ பண்ணோங்கிறது ஞாபகம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஹிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் என்னால் செய்ய முடியல, பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹிட்டுக்கும் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டாக தான் அந்த PNR பொறுத்த வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அந்த PNR ஏன் ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டுடைய இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சு நமக்கு வந்து டேட்டாவாக வந்து தனித்தனியாக டேட்டு, பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, SSN நம்பரு, இந்த மாதிரி நிறையா வந்து தனித்தனியாக டேட்டா கொடுத்து டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதை படித்து ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க படிக்க சொல்லி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா ஒர்க்குமே அசட்டையாக செய்யக்கூடாது. எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகாமல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஹிட்டையும் நீங்கள் பண்ணும்போது ஒரு ரிஜெக்ஷன் கூட ஆகாது. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். பேனலும் அதே மாதிரி தான். பேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் இமேஜ் அவங்களே கொடுத்துருக்காங்களே. இப்போ வந்து ஐட்டமுடைய பேர், ஐட்டமுடைய ப்ரைஸு, அதோட குவான்டிட்டி, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு கொடுத்ததுனால நமக்கு வந்து தனியாக நம்ம வந்து எதுவும் யோசித்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு ஒர்க்கை செய்கிறீங்களா, நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாது. பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஒரு டைம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்களா, அந்த ஒரு ஹிட்டுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்கன்னா ஏன் டைம் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அசைன் பண்ணியே வச்சுருந்தாலும் ஒரு ஹிட்டுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் வந்து 2 நிமிஷத்தில் முடிக்கணும், நம்ம அதிகமாக ஏர்னிங்ஸ் பண்ணணுங்கிறத நினைக்கிறதுனால தான். இப்போ வந்து எனக்கு 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு $10 ஏர்ன் பண்ணணும், $5
$1 ஏர்ன் பண்ணணும், $1 ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறனால தான் நம்ம கிடைச்ச ஒர்க்கு கூட நம்ம கரெக்டாக செய்யாமல் போயிடுது. அதனால தான் ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. நல்லா தெளிவாக பண்ணலாம். ஸோ இதை பற்றி இன்னும் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி தோணுன விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்னும் எம்டாக் பற்றி ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டெலிகிராமில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை பற்றி வீடியோ வந்து இதே மாதிரி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.